இடத்துல ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும். அதிக காசு செலவு செய்யாமல், அதே நேரத்தில் நீங்கள் கொடுக்கிறதான அந்த பணத்தை இந்த சுத்தி உள்ள கிராமங்களிலே சுவிசேஷம் அறிவிப்பதற்காய் பயன்படுத்துவதற்காக நானே இங்க ஒவ்வொரு மாதமும் கடந்து வரலாம் என்று நினைக்கிறேன். இருக்கிறீங்களா? சொல்லுங்க ஒரு சத்தமா. வெளியிலிருந்து ஊழியக்காரர்கள் வந்தால் நீங்கள் அவர்களுக்கு நிறைய காசு கொடுக்க வேண்டும். இன்றைய ஊழியக்காரர்கள் எல்லாம் அதிகமான காணிக்கைகளை கேட்கிறாங்க. ஒரு சைடில் அவங்க பக்கம் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாங்க அப்படி இப்படின்னு சொன்னா கூட நம்ம வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு நாம காசு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அதனால நம்ம வீட்டில் நாம் உழைக்க வேண்டும், நாம் கூட்டங்கள் நடத்த வேண்டும். எப்பொழுது தெரியுங்களா? இந்த சபை முழுவதுமாய் நிரம்பி இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ ஏழை எளிய போதகர்களை கூப்பிட்டு அவங்கள நம்ம பயன்படுத்தி அவருடைய வாழ்க்கையை உயர்த்துகிற அளவிற்கு நாம் முதலாவது உயர்ந்து வந்திருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால வெளியிலிருந்து ஊழியக்காரர்கள் வந்தால்தான் இந்த கூட்டத்திற்கு வரணும் அப்படிங்கிறதான உங்களுடைய ஒருவேளை அந்த மாதிரி மனநிலை இருந்தால் அந்த மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பேசுவது ஆண்டவர், அவருடைய வசனமே சத்தியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவுதான் ஆண்டவர் பேசுறாரு. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வேதமாகிய சத்தியத்திலிருந்து பேசுகிறார். A small obedience. அவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒரு சின்ன மரியாதை கொடுத்து ஒரு சிறு கீழ்ப்படிதலை செஞ்சாலே போதும், வார்த்தை தனது வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில காட்ட ஆரம்பித்து விடும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமை எப்ப அன்லீஷ் பண்ண முடியும் என்று சொன்னால், எப்பொழுது அதனுடைய வல்லமை விடுவிக்கப்படும் என்று சொன்னால், நாம் செய்கிறதான கீழ்ப்படிதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். சொல்லுங்க வசனத்தை. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தைரியமா உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மேன்மையானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கொண்டு வருகிறதான காணிக்கை, நான் பாடுகிறதான பாடல், நான் செய்கிறதான ஆராதனையை பார்க்கிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவதும் கீழ்ப்படிவதும், அந்த வார்த்தையை செய்ய என்னை ஒப்பு கொடுப்பதும் ஆண்டவருடைய கண்களிலே உத்தமமாக இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய கண்களிலே எது உத்தமமோ, ஆண்டவருடைய கண்களிலே எது மேன்மையானதாக இருக்கிறதோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதனால வசனத்துக்கு கீழ்ப்படியாம ஒரு ஆராதனை செய்து வீண். வசனம் இல்லாமல் ஒரு 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 பிரசங்கம் இல்லை என்று சொன்னால் ஒரு பேச்சு பேசி வீண். வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நாம் செய்கிறதான ஊழியங்கள் விருதா. வசனத்துக்கு கட்டுப்படாமல் ஆண்டவரிடத்துல ஜெபிப்பதும் வீண்தான். வசனத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது எதிர்பார்ப்பதும் நிராசையை கொண்டு வந்துவிடும், ஏமாற்றத்தை கொண்டு வந்துவிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வசனத்தின் படி செய்கிறவனே நிலைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, அதனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்னாடி நம்மளை ஒப்பு கொடுப்போம், தரம் தாழ்த்துவோம், சிரம் தாழ்த்துவோம். அவருடைய வார்த்தை நமக்குள் விடுதலை கொண்டு வருவதாக. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31. நான் இன்னைக்கு ரொம்ப எல்லாம் கத்த போறது கிடையாது. நான் உங்ககிட்ட பேச விரும்புறேன். நீங்க கவனமா கவனிச்சீங்கன்னா, ஏன்னா எனக்கும் பாத்தீங்கன்னா நான் கரெக்டா இங்க இருந்து 8:30 மணிக்கு நான் வீட்டை ஓடணும். அப்படின்னா தான் என்னுடைய ட்ரெயினை நான் மிஸ் பண்ணாம பிடிக்க முடியும். அதனால நீங்க நினைக்கிற டைமுக்கு முன்னாடியே நான் முடிச்சிருவேன். அவனுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் கேட்டாலும் கவனமாய் கேட்கும்படியே அன்போடு கூட வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்களும் வீட்டில் போய் சீக்கிரமா வீட்டுக்கு போனாதான் நல்லது. அது எனக்கு தெரியும். ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verse 31. நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம். ஒரு ஆள் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31. போதும்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ முன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14 chapter 14. இல்ல அந்த வசனம் இல்ல, 1 second. chapter 13 அப்போஸ்தலர் நடபடிகள் 13:1. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆராதித்து உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, in the midst of prayer, during the prayer, during the worship, ஆராதனை நடுவிலே, ஜெபத்தின் நடுவிலே, உபவாசத்தினுடைய நடுவிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து பர்னபாவையும், அல்லேலூயா சொல்லுங்க, பர்னபாவையும் சவுலையும் நான் சொல்லுகிற இடத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும். வாசிங்க. அவங்களை பிரித்து அனுப்பிவிடுங்கள். ஐயோ ஊழியக்காரங்க இல்லையே என்று சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேரும் நான் சொல்ற இடத்துக்கு போய் ஊழியம் செய்யட்டும். நீங்க சபையில தொடர்ந்து ஆராதித்து உபவாசித்து ஜெபித்து நீங்க சபையை நடத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. This is the context. இதுதான் இந்த வசனம் எழுதப்படுகிறதான சூழ்நிலையாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபை வளர்ந்து கொண்டிருந்தது. ஆண்டவர் ஒரே இடத்துல எல்லா பிள்ளைகளும் இருக்கணும் அப்படிங்கிறது தெய்வ சித்தம் அல்ல. உலகமெங்கும் சுவிசேஷம் பரவ வேண்டும். ரட்சிக்கப்படாத கிராமங்கள் இருக்கிறது, ரட்சிக்கப்படாத நகரங்கள் இருக்கிறது, ரட்சிக்கப்படாத நாடுகள் இருக்கிறது. அங்கே போவதற்காக ஜனங்கள் வேண்டும், அங்கே போவதற்காய் ஊழியக்காரர்கள் வேண்டும். ஆகியபடினால உண்மையாய் சின்ன சபை அந்தியோக்கியா சபை, முன்னாடி வசனத்தை 9வது அதிகாரத்துல இருந்து வாசிட்டே வந்தா அந்தியோக்கியா பட்டணத்தை பற்றியும் அதிலே உள்ளதான சிறிய சபையும் குறித்து நீங்கள் படிக்க நேரிடும். ரொம்ப ரொம்ப சின்ன சர்ச் தான். அந்த சர்ச்சில் ஜனங்கள் எல்லோரும் ஆராதித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து சொன்னார், பவுலையும் பர்னபாவையும் நீங்கள் ஊழியத்திற்காய் அனுப்பி வையுங்கள். அவருடைய செலவுக்காய் காசு கொடுங்க, அவங்களை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வேலை பார்த்த ஒரு சிறிய பணத்தை நீங்கள் அவர்களுக்கு அனுப்புங்க. அவர்கள் உலகத்திற்குள் சென்று மற்ற தேசங்களுக்குள் சென்று சுவிசேஷ வசனத்தை அறிவிக்கட்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தா வேலை நடக்காது சார். சர்ச்சுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா வேலை நடக்காது. ஒரு சிலர் நம்மிலே எழும்பி உலகத்திற்குள் செல்ல வேண்டும், கிராமங்களுக்குள் செல்ல வேண்டும், வீடுகள் தோறும் செல்ல வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஜெபங்களும் உபவாசமும் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை ஊழியக்காரர்களாய் மிஷனரிகளாய் மாற்றுகிறதான ஜெபங்களாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சபை ஜெபத்தையும் ஆராதனையும் சபை கூடி வருவதையும் எப்ப விட்டு விடுகிறதோ அப்பொழுது அங்கே ஊழியம் சாக தொடங்குகிறது. சபை எப்பொழுது ஜெபமும் உபவாசம் செய்து ஆண்டவருக்கு உண்மையாய் ஆராதித்து கொண்டிருக்க ஊழியம் தொடங்க ஆரம்பிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஊழியம் பிறக்க ஆரம்பிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. புதிய இடங்களுக்குள் ஆண்டவர் செல்லும்படியாக வழிகளை திறந்து கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ஆமா ஆமா. you will be going. நீங்கள் செல்வீர்கள், நீங்கள் செல்வீர்கள். உங்களில் ஒரு சிலர் செல்வீர்கள். ஹalleluya சொல்லுங்க. வேறு பட்டணத்திற்குள் செல்லுவீங்க,
வேற சிட்டிக்கு நீங்க போவீங்க. நீங்க நினைப்பீங்க நான் படிக்கிறதுக்கு இன்னொரு சிட்டிக்கு போறேன், நான் வேலை பார்க்கறதுக்கு இன்னொரு சிட்டிக்கு போக போறேன் நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்ததான நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக உங்களை அழைத்து செல்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. எங்க நம்ம போய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினாலும் அது புதுப்பட்டி சபை, அந்தியோக்கிய சபையே அதனுடைய மகிமை சாரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அந்தியோக்கிய பட்டணத்தில் உள்ளதான கிறிஸ்தவர்கள் தான் முதலாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா ஹிஸ்டரி தெரியுமா, வரலாறு தெரியுமா? முதல்ல கிறிஸ்தவங்க யாருக்கு பேருக்கு வந்துச்சுன்னா இந்த அந்தியோக்கியா சபையில் இருந்ததான அந்த சின்ன விசுவாசிகளுக்கு. ராமீன் சொல்லுங்களேன். ஊருக்குள்ள நமக்கு ஒரு பேர் வரணும். சொல்லுங்க, ஊருக்குள்ள நமக்கு ஒரு பேர் வரணும். என்ன பேரு? சண்டைக்காரினா பேரு, கடங்காரனா பேரு? கிறிஸ்தவர்கள். சொல்லுங்க, இயேசுவா பிள்ளைங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. We need to make a difference. நம்ம இந்த உலகத்துக்குள்ள ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர வேண்டும். நம்மளை பார்க்கிறவங்க கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க தான் சபையை வளர்த்து எடுக்க போறாங்க. எனக்கு தெரியும் இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பிசாசுக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காதுன்னா, ஊழிய வளர்ச்சியை குறித்து எப்பொழுதெல்லாம் பேச நான் எங்கெல்லாம் செல்றனோ அங்கெல்லாம் ஆத்துமாக்கள் அன்று குறைவாகத்தான் வருவார்கள். ஏன்னா அவங்களுக்குள்ள ஊழியக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒப்பு கொடுக்க போறவங்க இருப்பாங்க. அவங்கள வச்சு ஆண்டவர் செய்ய போகிற திட்டம் பெரிதாக இருக்கும். அதனால பிசாசு அவளை தடை செய்து எப்படியாவது ஒரு தடங்களை கொண்டு வந்து அவளை அங்கே வரவிடாமல் தடுத்து நிறுத்தி விடுவான். நான் சொல்லட்டும், கொஞ்சம் பேர் வந்தாலும், கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் அந்தியோக்கிய பட்டணத்தை போல இருந்தாலும் நம்மை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். இங்கதான் பெயர் உண்டாகும். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஊழியத்துக்காக இவங்க கடந்து செல்றாங்க. நிறைய இடங்கள்ல போதிக்கிறாங்க, நிறைய இடங்கள்ல பிரசங்கம் பண்றாங்க. இரண்டாவது முறையாகவும் போறாங்க. ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துட்டாங்க. இப்ப ரெண்டாவது முறையா மறுபடியும் ஒரு ட்ரிப்புக்கு போறாங்க. அப்ப ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அங்கே ஒரு 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 மந்திரம் வச்சு, எல்லாம் சொல்லுங்க, மந்திரம் வைத்து மேஜிக் பண்ணி பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்ததான ஒரு கூட்டம் இருந்தாங்க. அதுல ஒரு அக்கா என்ன பண்ணாங்க, வேலைக்கு அந்த மேஜிக் பண்றதும் அந்த மந்திரம் வைக்கிறதும் சூனியம் வைக்கிறது எதை வேணாலும் சொல்லிக்கலாம், ஏமாற்றி மக்களை ஏமாற்றி பழப்பு நடத்தணும் ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அசுத்தாவியும் இருந்தது. அப்பொழுது பவுலும் அவருடைய கூட்டத்தார்களும் தீமோத்தேயு இருக்கிறாங்க, பர்னபா இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க கூட போனதான பிள்ளைகள் எல்லாம் அவங்களுக்காக செபிக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க எல்லாருமாக சேர்ந்து உற்று பார்த்து ஜெபித்த பொழுது அவருக்குள் இருந்ததான அசுத்த ஆவி ஓடி போச்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு கிராமம் ஆண்டவருள்ள கடந்து வரும்படியாக அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதில்லை, சூனியம் இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வசனத்தை சொல்லுங்க. யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதிலே கட்டப்பட்டதான மனிதர்களை கட்டவிழ்க்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தினாலே கடந்து செல் என்று சொன்னால் நிச்சயம் பிசாசு ஓடி போகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அனுப்பப்பட்டவர்களே பிசாசை அனுப்பி வைப்பார்கள். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அனுப்பப்பட்டவர்கள் பிசாசுகளை அனுப்புவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள் இயேசுவின் நாமத்தினால். சும்மா அனுப்பி வைப்பார் ஆண்டவரே? சும்மாவா அனுப்பி வைப்பாரு? வெறும் பஸ் டிக்கெட் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு நினைக்கிறீங்களா? வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்க உலகம் முழுவதும் கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அந்த அதிகாரத்தை வல்லமையை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவள் நான். ஆண்டவருடைய வல்லமை என் மேல் இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சுவிசேஷம் அறிவிப்பதற்காக, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவதற்காக, குருடர்களை பார்க்க வைப்பதற்காக, செவிடர்களை கேட்க வைப்பதற்காக, முடவர்களை நடக்க வைக்கும்படியாக ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
You will be intellectually empowered. நீங்க ஞான ரீதியா நீங்க என்ன பண்ணுவீங்க? பலப்படுத்தப்படுவீங்க. பேச்சு ரீதியா பலப்படுத்தப்படுவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விசுவாச ரீதியா பலப்படுத்தப்படுவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கிரியை செய்கிறதான ரீதியாய் நீங்கள் பலப்படுத்தப்படுவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆவியானவர் வரும்பொழுது சாத்தியமாகாத விஷயங்களை சாத்தியமாக்குவீர்கள். செய்ய முடியாத விஷயங்களை நீங்கள் செய்வீர்கள். ஹalleluya, ஹalleluya. ஆமா, இப்ப அந்த ஊர்காரங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். நம்ம பொழப்பு மேல என்ன பண்ணிட்டாங்க? மண்ணல்லி போட்டுட்டாங்க. இயேசு நாமத்தினால எல்லாருக்கும் விடுதலை நடந்துச்சுன்னா, இயேசு நாமத்தினால எல்லாருக்கும் சுகம் கிடைக்க ஆரம்பிச்சுன்னா, ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி மந்திரம் தந்திரம் பண்ணி வைக்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுடைய தொழில் எல்லாம் நாசமா போயிடும். அதனால அவங்களுக்கு ரொம்ப கோபம், ரொம்ப கோபம். அதனால என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இவர்கள் நமக்கு விரோதமாக பேசுகிறார்கள். இவங்க நடைமுறையில் சாத்தியம் இல்லாத விஷயங்களை பேசுறாங்க. இவங்க நம்ம நாசமா போகணும் பேசுறாங்க. இவங்களா அவங்க என்ன பண்ணாங்க? சத்தியத்தை பேசினாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி நீ நம்பு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவார். இயேசு உனக்காக மரித்திருக்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். வெள்ளியும் இல்லை பொண்டும் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. வாழ தேவையான விஷயங்களை இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களாய் அடையாளங்களாய் அவளை செய்து சமுதாயத்தை விடுதலை பண்ணி கொண்டிருந்தான பிள்ளைகள் மேல் வருகிறதான குற்றச்சாட்டுகள். There will be people, எப்பொழுதுமே ஜனங்கள் இருப்பார்கள். உங்களை குற்றப்படுத்துவதற்கென்றே ஒரு கூட்ட ஜனங்கள் உங்களை சுற்றி இருப்பார்கள். நீங்கள் ஆண்டவருக்காய் ஏறெடுக்கிறதான காரியங்களை குற்றப்படுத்துவார்கள், நஷ்டப்படுத்துவார்கள், தடுப்பார்கள். அது நடக்க விடாம வேறு இடங்களுக்கு போய் அதை செய்ய விடாம எப்பொழுதும் எதிராய் நிற்கிறதான ஒரு கூட்டம் நின்று கொண்டேதான் இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தருடைய காரியம் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடவில்லை. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர் என் ஆண்டவர் என்று யோபு சொன்னார். கைகளை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையை குறிச்சதான தெய்வ சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். என்ன அனுப்பினதான நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹalleluya. நான் என் சுயபலத்தால நம்பி வரலைங்க. என்கிட்ட ஏதோ காசு இருக்குது, பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வரல. ஹalleluya சொல்லுங்க. கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அனுப்பினவர் கைவிட மாட்டார், அழைத்தவர் கைவிட மாட்டார். உங்க மேல அவருடைய சித்தத்தை வச்சிருக்கிறாரு. He will not fail you. ஆண்டவர் உங்களை தோற்க விட மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அனுமதிக்கிறார். பரவாயில்ல, குற்றச்சாட்டு. ஜெயில் அதிகாரி என்ன பண்றாங்க? வந்து இவனை பிடிச்சிட்டு போறாங்க. யார் யாரை பிடிச்சிட்டு போறாங்க? யார் யார் பிடிச்சிட்டு போறாங்க? பவுலும் சீலாவும். 2 பேர் அந்த கூட்டத்துல தூக்கிட்டாங்க. முக்கியமான 2 பேரை தூக்கிட்டா கூட்டம் உடஞ்சு போயிருமா இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்க பாஸ்டர்ஸ் இப்ப 2 பேர் இருக்கிற 3 பேர் இருக்கிறாங்க. வெளியே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, இன்னொருத்தர் அவங்களுடைய சார்பா அவங்க மனைவி வந்திருக்கிறாங்க. இவங்களை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெயிலில் பிடிச்சிட்டு ராஜபாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா சர்ச்சை நடத்துவீங்களா? எங்க பாஸ்டர்ஸ் போனாலும் பரவாயில்ல, நாங்க நின்று ஜெபம் பண்ணுவோம், நாங்க நின்று ஆராதிப்போம். செய்வீங்களா? செய்வீங்களா? முன்னாடி நின்று பாடுறதுக்கே பயமா இருக்கு பாஸ்டர். அவர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள். ஊழியர்களை ஒடுக்கிவிட்டால், முக்கியமான நபர்களை ஒடுக்கிவிட்டால், அவங்க மேல ஒரு அவப்பேரை கொண்டு வந்துட்டா, அவங்கள நாசப்படுத்திட்டா, அவங்க செய்யற விஷயங்கள் தடைபட்டு போகணும் அவங்க நினைப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டும், ஆண்டவருக்கு வேறு நோக்கங்கள் உண்டு, ஆண்டவருக்கு வேறு திட்டங்கள் உண்டு, ஆண்டவருக்கு பிளான் பி இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவருடைய கரத்தில் 1000 யோசனைகள் உண்டு. உன்னை வாழ வைப்பதற்காக ஆண்டவர் காக்காவும் பயன்படுத்த ரெடியா இருக்கிற. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு தெரியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ கீழ்ப்படியாமே போனா கூட உன்னை தூக்குறதுக்கு ஒரு மீனை ஆண்டவர் அனுப்பி வைப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய திட்டங்கள், ஒரு ஆமீன் சொல்லுங்க, மனிதனால் யோசிக்க முடியாதவைகள். ஹalleluya, ஹalleluya. ஜெயிலுக்கு போயிட்டாங்க. பவுலும் சீலாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. கொடூரமாய் தாக்கப்பட்டார்கள். அந்த தேசத்தின் நடுவுல ஜனங்கள் பார்க்க கொடூரமா அடிச்சு கை கால்லாம் கட்டி தர தரன்னு எடுத்துட்டு ரத்தம் வழியும்படியாக அவமானப்படுத்தி ஜெயிலுக்கு கொண்டு போகிறார்கள்.
ஹalleluya. இயேசுவுக்கு மகிமை சேர்த்து கொண்டதான பிள்ளைகளை ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தர தர என்று ஒரு குடும்ப தலைவன் இழுத்து போய் கொண்டிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் தான் ஜெயில் அதிகாரி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிறை அதிகாரி இவர்களை இழுத்து போய் கொண்டிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் யாரு? ஜெயிலுக்கு அதிகாரி, குடும்பத்தினுடைய தலைவன். Hallelujah. God has a plan. இழுத்துட்டு போட்டோம், பரவாயில்ல, போட்டோம். ஊருக்குள்ள அவமானப்படுத்திட்டோம், பரவாயில்ல. தெய்வ பிள்ளைகளே, நம்மள ஒரு சிலருக்கு ஒரு மூக்குக்கு மேல கோபம் வந்துடும். எங்க கோபம் வந்துடும்? எங்க கோபம் வரும்? கோபம் வரணும், ஆனா மூக்குக்குள்ளேயே இருக்கணும். கண்ட்ரோல்ட் ஆங்கர் உங்களை காப்பாத்திரும். அன்கண்ட்ரோல்ட் ஆங்கர், கட்டுப்படுத்தாத கோபம் உங்களை நாசப்படுத்திவிடும். கோபத்தை எங்க வச்சுக்கோங்க? மூக்குக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பதின 23 இருந்து வாசிங்க. verse 23 onwards. குயிக்கா வாசிங்க. verse 27 வாசிங்க. 27 வாசிங்க. கண்டு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நினைச்சு பட்டயத்தை உருவி தன் கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலை செய்யும்படியாக முயற்சித்தான். கவனமா கவனிக்கிறீங்களா? நம்ம குடும்பத்துக்குள்ளேயே சில எதிரிகள் இருக்கும். இப்ப இவனுக்குள்ள ஒரு எதிரி இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பயம். எல்லாம் சொல்லுங்க, பயம். பயம். உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க குடும்பத்தினுடைய எதிரி உங்க குடும்பத்துக்குள்ளேயே இருப்பாங்க. கண்டுபிடிச்சுக்கிறீங்களா? இட் கேன் பி எனிதிங். இட் கேன் பி எனிதிங். ஒரு மனுஷன் ஒரே நாள்ல தப்பு செய்யறது கிடையாது. அப்படி தூங்கி எஞ்சிட்டு காலையில் எழுந்த உடனே தப்பு செய்யறது கிடையாது. ஒரு மனிதன் ஒரே நாள்ல விழுந்து போவதும் கிடையாது. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா ஒரு நாள்ல என் கணவர் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரே நாள்ல என் மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நினைக்கிறீங்களா? இட் வாஸ் எ ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபார் an எக்ஸாம்பிள் சொல்றேன். மொபைல் போன்ல ஒரு டெக்ஸ்ட் பண்றீங்க, எடுத்த உடனே ஒரே டெக்ஸ்ட்ல நீங்க தப்பு பண்றது கிடையாது. ஒரு போன் கால்ல நீங்க தப்பு பண்றது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவோம். அப்படியே பேச்சா மாறும், பேச்சு பழக்கமா மாறும், பழக்கம் உறவாய் மாறும், உறவு ஒரு நாள்ல வெளியில சந்தித்து கள்ள உறவாய் மாறும். Everything was inside. இது எல்லாமே உள்ளதான் இருக்குது. கோபம் ஒரே நாள்ல கோபப்பட்டு எல்லாம் பிரிஞ்சு, கொஞ்சம் கோபம் கசப்பா மாறும், கசப்பு ஒரு மாதிரி மாறும், பொறாமையா மாறும். பொறாமை ஒரு உதாரணமா காயினை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபேல் காயின் கதையில காயினை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்த உடனே எல்லாம் என்ன பண்ணல, ஆபேலை கொலை செய்யவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படுத்து கிடக்கிறது பாவம் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வாசல் படியில காத்து கொண்டிருக்கிறது அங்க எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக. நீ தோற்று போனாய். எப்படி தோற்று போனாய்? ஒரே நாளைய தோற்று போன. இவனுக்குள் ஒரு பயம் இருக்கிறது. ஒரு மனுஷனை அரெஸ்ட் பண்ணா அவனை உள்ளுக்குள்ள ஜெயிலின் உள்ளுக்குள் கொண்டு போய் வைப்பதற்கு இந்த அதிகாரிக்கு அனுமதி கிடையாது சட்டப்படி. ஆனால் இவன் மேல் போடப்பட்டவன குற்றச்சாட்டு, ஒருவேளை இவங்க அற்புதம் செய்யறாங்க, அதிசயம் செய்யறாங்க, ஒருவேளை இவங்க எதையாவது செஞ்சு தப்பிச்சு போயிட்டாங்கன்னா ஏன் வேலை போயிடும். என்னை கொலை செய்து விடுவார்கள்,
அதுவும் ரோம சாம்ராஜ்யத்தில் கொடூரமா கொலை செய்வாங்க. ஈஸியா சாக முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து கொலை செய்வார்கள். இந்த பயம் அவனுக்கு ஒரே நாள்ல உண்டானதான ஒரு விஷயம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பயந்து 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 சரியான தீர்மானங்களை எடுக்க முடியாமல் விழுந்து போனதான ஒரு மனிதன். இந்த பிள்ளைகளை அவன் சங்கிலில் கட்டப்படுவதற்கு அவன் கட்டுவதற்கு முன்பதாகவே அவன் பயத்தினால் கட்டப்பட்டு இருந்தான். He was chained by his own fear. இருக்கிறீங்களா? நம்மள பல பேர் கட்டப்பட்டிருக்கிறோம். பல விதமான கட்டுக்கள் நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. அவுட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரி ரொம்ப போல்டான முறுக்கு மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப போல்டா அப்படி சுத்திக்கிட்டு இருக்கதான ஒரு மனுஷன் தான். ஆனா அவன் எவ்வளவு பெரிய பயந்தாங்கொள்ளின்னு அவன் வீட்டுக்குள்ள உங்களுக்கு தான் தெரியும். இருக்கிறீங்களா? சில பேர் ரொம்ப முறைச்சுக்கிட்டு என்னைய மாதிரி முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் உடனே முரட்டாள்கள் நினைக்க கூடாது. மோஸ்ட் கவர்ட் பீப்புள் தேர். அவர்கள் வெளிப்புறமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு சுவரை போட்டிருப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணிட்டா தன்னை ஒரு பெரிய ரவுடியாகவும் தன்னை ஒரு பெரிய ஒரு ஆளாகவும் அவர்கள் காட்ட முயற்சிப்பார்கள் பொது வெளியில. பட் தே ஆர் த மோஸ்ட் வீக்கஸ்ட் பர்சன். ரொம்ப பலவீனமான ஆள் அவங்க. கண்ட்ரோல் பண்ண எவன்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலையோ, ஒரு அசுத்தமான கெட்ட வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா யூ ஆர் a weak. நீ ஒரு பலவீனன். ஒரு நிதானம் வேண்டாமா? என்ன பேசுகிறோம்? நிதானமாய் பேச முடியவில்லை என்று சொன்னால் நீ ஒரு பலவீனன். உன் கோபத்தை அடக்க முடியவில்லை என்று சொன்னால் நீ ஒரு பலவீனன். உன்னுடைய இச்சையை அடக்க முடியவில்லை என்று சொன்னால் நீ ஒரு பலவீனன். உனக்கு தெய்வ பலம் தேவைப்படுகிறது, தேவனுடைய உதவி தேவைப்படுகிறது, உனக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. Admit your weakness. உன்னுடைய பலவீனம் எதுவோ அதை ஆண்டவருடைய சமூகத்தில் நீ என்ன பண்ண வேண்டும்? ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் பலவீனத்தை உலகத்திற்கு சொன்னால் அந்த உலகம் உன்னை பார்த்து சிரிக்கும், உன்னை அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் சொன்னாலோ, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், உன்னை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. மற்றவங்களை கட்டுனதான அவனே ஒரு பயத்தினால் கட்டப்பட்டு இருந்தான். அதனாலதான் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண முடியாம என்ன பண்ணிட்டான்? வாளை எடுத்து கொலை செய்ய துணிந்து விட்டான். சொல்லுங்க, எப்படி நடந்துச்சு? பவுலும் சீலாவும் கட்டி வச்சுட்டாங்கன்னா அவங்க பயத்தோட இருந்தாங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணாங்க? பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டிருந்தாங்க, நொறுக்கப்பட்டிருந்தாங்க, தலைகீழ கட்டப்பட்டு தொங்க விடப்பட்டிருந்தாங்க, ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? நடு ராத்திரியில ஒரு ஆமென் சொல்லுங்களேன், தேவனை பாடி துதித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பவுலும் சீலாவும் பாடி துதித்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அவளுக்கு பயம் இல்லை. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். சிறைச்சாலையிலே போடப்பட்டாலும் தெய்வ பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. என்னையா எதுக்கு நீ பயப்படணும்? எதுக்கு நீ தற்கொலை பண்ண வேண்டும்? ஐயோ, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாத பாஸ்டர். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பணம் லாஸ் ஆயிருக்குது, எவ்வளவு கடன் இருக்குது, எவ்வளவு கெட்ட பேர் உண்டாயிருச்சு. எங்களால இனிமேல் வாழ முடியாது. ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம். ஒரு கதை சொல்லட்டும், ஒரு மிஷனரி ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன். ஜட்சன் அப்படின்னு தானே ஒரு மிஷனரி இருந்தாங்க. மியான்மாரிலே யாரும் ஒரு கிறிஸ்தவர்கள் கூட ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படாமல் இருந்த காலகட்டத்தில் மியான்மாருக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்து மியான்மாரை இயேசுவுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த தேசத்துக்கு போய் பர்மீஸ் மொழியை கற்றுக்கொண்டு அந்த இடத்திலே என்ன பண்ணாரு? இவர் வேதாகமத்தை பர்மீஸ் மொழியிலே மொழிபெயர்க்க தொடங்கினார். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டார். வேதத்தை அவங்க மொழியில் எழுதிட்டு இருக்கிறார். எல்லாரும் வேதத்தை படிச்சாதானே ரசிக்கப்பட முடியும், சத்தியம் தெரிஞ்சாதானே ரசிக்கப்பட முடியும். அதனால அவர்களுடைய மொழியில எழுதி கொண்டிருக்கிறார். பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வார் வருது. இவன் அந்நிய நாட்டு உளவாளி என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், ஒரு 17 மாசங்கள் இவரை தூக்கி சிறைச்சாலையில போடுறாங்க. எங்க போடுறாங்க? சிறைச்சாலையில போடப்படுறாங்க. கொஞ்ச நாள்ல 35 வயசுல அவங்களுடைய மனைவி இறந்து போயிடுறாங்க. 35-36 வயசுல அவங்க மனைவி இறந்து போயிடுறாங்க. பொம்பளை குழந்தை இறந்து போயிருது.
ஆண்டவருக்காகத்தான் நான் அந்த தேசத்துக்கு வந்தேன், ஆண்டவருக்காகத்தான் நான் என்னையெல்லாம் அர்ப்பணிச்சுட்டு வந்தேன். நானும் ஜெயிலுக்கு வந்துட்டேன், என் மனைவி பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, இனி ஏன் நான் வாழணும்? நான் இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன், நான் இதை விட்டுவிட போகிறேன் என்று மனசில் நினைச்சு அதையும் எழுதலாம் என்று சொல்லி அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். ராமேன் சொல்லுங்க, பாம் வந்துட்டு பாமெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, எழுதி வச்சதான பேப்பர்ஸ். அந்த காலத்துல அச்சகம் எல்லாம் கிடையாது, அதனால எழுதி வச்சதான சுருட்களிலும் மற்ற விஷயங்களும் எழுதி வச்சதான காரியங்கள் எரிந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவங்க மனைவி ஜெயில போட்டவொடனே அவங்க மனைவி ஒரு ஞானமா ஒரு விஷயம் பண்றாங்க. என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு நான் கொஞ்சம் தலாணி கொடுக்கணும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு கொஞ்சம் மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தலவாணிக்குள் என்ன பண்ணாங்க, அவர் எழுதி வைத்ததான பைபிளை மொழிபெயர்த்து அந்த வைத்துதான அந்த தாட்களில் அந்த காரியங்கள் எல்லாம் அந்த தலவாணிக்குள்ள ஒழிச்சு வச்சு கணவரிடத்துல கொடுத்துட்றாங்க. எல்லாரும் நினைச்சாங்க இவர் சிறைச்சாலைக்கு போயிருக்கிறார். ஆனால் சிறைச்சாலைக்கு போனது ஆண்டோடைய பெரிய திட்டமா இருந்து கொண்டிருந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வெடியெல்லாம் வெடிகுண்டு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இங்கே உள்ளேயோ சிறைச்சாலையிலேயோ வேதம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் சிறைச்சாலையில் போடப்பட்டாலும் அதற்கென்று தெய்வம் நோக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் கஷ்டப்பட்டாலும் என் குடும்பத்தை இழந்தாலும் அதற்கென்று ஒரு தெய்வ நோக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். புதிய உத்வேகத்தோடு கூட அவர் கொஞ்ச நாள் கழிச்சு அதை கண்டுபிடிக்கிறார். இதுக்குள்ள தலவாணிக்குள்ள தான் மொழிபெயர்த்தான காரியங்கள் இருக்கிறது என்று கொஞ்ச நாள் கழிச்சு தான் கண்டுபிடிக்கிறார். வெளியே வந்து எழுத ஆரம்பிக்கிறார், முடிக்கிறார். மியான்மரை அந்த பைபிளானது, அந்த மொழிபெயர்ப்பானது தலைகீழாய் மாற்றிவிட்டது. கைகளை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. What do you think? என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவருக்காக ஏதாவது இழந்து போயிட்டு நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்குள்ள வந்துட்டு இதெல்லாம் இழந்து போயிட்டு நினைக்கிறீங்களா? நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ சிறைச்சாலையில போனா கூட நீ பாதுகாப்பா இருப்பாய். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இருப்பேன் என்று சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் சிறைச்சாலையில ஜெபித்துக் கொண்டிருந்தார் அந்த மனிதர். விளைவு என்ன தெரியுமா? முதலாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மியான்மரிலே ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவருடைய சுவிசேஷத்தை கேட்டு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர்களுடைய மொழியிலே அவர்கள் வேதத்தை படித்து முதலாக ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய துக்கத்தை எல்லாம் அந்த சந்தோஷம் மாற்றிவிட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மனைவியை பிள்ளையை இழந்தான துக்கத்தை எல்லாம் அன்று அவர் மறந்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவர்களுடைய ஆராதனை ஒரு மனிதனை கலங்க பண்ணினது. நெவர் அண்டர் எஸ்டிமேட். உங்களுடைய ஆராதனைய ஜெபத்தை ஒருபோதும் நீங்க என்ன பண்ணாதீங்க, தப்பா கணக்கு போட்டுறாதீங்க. உங்களை ஜெபிக்க விடாமல் பிசாசு என்ன பண்ணுவான்? குளறுபடிகளை உண்டு பண்ணுவான். உங்களை ஜெபிக்க விடாமல், உங்களை ஆராதிக்க விடாமல். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கீபோர்டு இருந்தாலும் ஆராதிக்கிற அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கைகள் கட்டப்பட்டிருந்தாலும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாயவே அடைச்சு வச்சிருந்தா கூட என் உள்ளம் தேவனுக்கு கவி பாடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் உள்ளத்திலிருந்து முழு உள்ளத்தோடு கூட நான் தேவனை ஆராதிப்பேன். எனக்கு இருக்கிறதான கொஞ்சம் பலத்தையும் நான் தேவனை ஆராதிப்பேன். கட்டுக்கள் உடையும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிறைச்சாலை குலுங்கினது. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். சிறைச்சாலை குலுங்கினது அந்த ராத்திரி வேளையில். உன் வீட்டை குலுக்குகிறதான ஜெபமாய் உன்னுடைய ஜெபம் மாற வேண்டும். ஸ்டார்ட் பிரேயிங். ஜெபத்தின் நடுவில் தான் ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்வார் என்று பவுலும் சீலாவும் கற்று வைத்து வந்திருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபிச்சிட்டோம், எல்லாம் நடந்துரும். அப்புறம் வீட்டுல போய் படுத்திருப்போம். நோ 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 நோ. உன்னுடைய ஜெபம் அணைய கூடாது. உன்னுடைய ஜெபம் விட்டு போக கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கீப் ஆன் பிரேயிங். ஜெபித்துக் கொண்டே இரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் சூழ்நிலை மாறும் வரை ஜெபி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் குடும்பம் ரட்சிக்கப்படும் வரை ஜெபி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் கணவன் மனம் திரும்பும் வரை ஜெபி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன்னுடைய மனைவி மாறுகிற வரைக்கும் ஜெபி. உன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள் வருகிற வரைக்கும் ஜெபித்துக் கொண்டே இரு. ஜெபத்தின் நடுவில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிப்போம். அடுத்த ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 16 இருந்து வாசிங்க. 16 இது யாரு? இது குடும்பத்திற்கு வெளியே இருக்கும் எதிரி. எங்க இருக்கும் எதிரி? சத்தமா சொல்லுங்க. குடும்பத்துக்குள்ள இருக்கிறதான எதிரி உங்களுடைய பலவீனங்கள், உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாம இருக்கிறவங்க. நிறைய சொல்லிட்டு போலாம். இட் கேன் பி a phone, இட் கேன் பி எனிதிங். என்ன வேணாலும் இருக்கலாம்.
குடும்பத்துக்கு வெளியே இருக்கும் எதிரி யாருன்னா சத்துரு, பிசாசு, சுவிசேஷ விரோதிகள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு விரோதமா இருப்பவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க என்ன பண்றாங்க? விடுவிக்கப்படுறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த எதிர்ப்பு வந்தது, எதிர்ப்பு இவர்களை சிறையில் அடைத்தது. ஆனால் அது அவர்களை நிரந்தரமாக சிறையில் வைக்க முடியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதிர்ப்பு வரும், சிறைக்கு செல்லக்கூடதான நிலைமை கூட வரலாம், ஆனால் அது நம்மை நிரந்தரமாக வைக்க முடியாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் குடும்பத்திற்கு எதிராய் சில விஷயங்கள் நிற்கும், ஆனால் நிரந்தரமாய் நிற்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாடி துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அவைகள் விழுந்து போகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல் இரவு ஜெபம், ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரும் பார்க்காத நேரத்தில் தேவனை நோக்கி நான் பார்த்து ஜெபிக்கிறதான ஜெபங்கள் விடுதலையை கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிறைச்சாலை அல்ல முதலாவது அதிர்ந்தது, முதலாவது அவருடைய ஜெபம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய ஜெபம் பரலோகத்தை அசைத்தது. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். அல்லேலூயா. முதலாவது உன் ஜெபம் பரலோகத்தை அசைக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பூமியை ஆண்டவர் அசைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ உன்னுடைய ஜெபம் தேவனை அசைத்தால் தேவன் உனக்கு எதிராய் நிற்கிறதான காரியங்களை அசைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Let your prayer touch God's heart. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய ஜெபம் ஆண்டவருடைய இருதயத்தை அசைக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகளுடைய கூப்பாடு, அழுகுரல் தேவனுடைய சமூகத்தை எட்டியது என்று படிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எகிப்து தேசத்தில் அடிமைகளா இருந்த பிள்ளைகள் கதறி அழுத பொழுது, ஐயோ நாங்கள் தவறு செய்து விட்டோம், ஐயோ நாங்கள் பாவம் செய்து விட்டோம், ஐயோ நாங்கள் இந்த தேசத்திலே தங்கிவிட்டோம், எங்களை விடுவிக்க யாருமே இல்லை என்று சொல்லி கதறி அழுத பொழுது ஆண்டவர் மனதுருகினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் மனதுருகினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபம் ஆண்டவருடைய இருதயத்தை அசைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜெபம் ஆண்டவருடைய இருதயத்தை அசைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு 5 வாட்டி ப்ளீஸ் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு மனுஷன் கிட்ட சொன்னாலே அந்த மனுஷன் உதவி பண்ணிடுவான். ஆண்டவர் செய்ய மாட்டாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை கெஞ்ச விட்டு ரசிக்கிறதான ஒரு தெய்வம் அல்ல, உன்னுடைய இருதயம் முழுமையாய் அவரிடத்தில் திரும்புவதற்காய் காத்து கொண்டிருக்கிறார் அவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முழு மனசோடு கூட நீ எப்ப உன்னுடைய ஜெபங்களை உயர்த்துகிறாயோ அப்பொழுது இடம் அசைய தொடங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் தான் முதலாவது வருகிறது, விடுதலை ஜெபத்தை பின்பற்றி வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜெபம் ஆண்டவரே, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபம் விடுதலையை கொண்டு வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜெபத்திலே ஆண்டவர் விடுதலையை கொண்டு வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பூமி அதிர்ந்தது, சங்கிலிகள் விழுந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் பிரச்சனை மாறிடுச்சா? மாறல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரச்சனை நடுவுல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா ஜெபிக்க கிருபை தருகிறார். எல்லாம் சொல்லுங்க, ஜெபிக்க கிருபை தருகிறார். சத்தமா சொல்லுங்க. ஜெபம் விட்டீங்கல்ல, கேட்டா கஷ்டம்ன்றீங்க, கண்ணீர்ன்றீங்க, குடும்ப பிரச்சனைன்றீங்க, கடன்றீங்க, காசு இல்லைன்றீங்க. இதுக்கும் ஜெபத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஜெபம் செய்வதற்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா? ஆண்டவருடைய காரியங்களை ஒருபோதும் never forsake. ஆண்டவருடைய காரியங்களை ஒருபோதும் விட்டுறாதீங்க. They are precious in the sight of God. ஆண்டவருடைய காரியங்கள் ஆண்டவருக்கு மிகவும் முக்கியமானவைகள். ஆண்டவருடைய கண்களிலே அவைகள் விலையேறப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறதான ஜெபங்களை ஆண்டவர் துருத்தியிலே சேர்த்து வைக்கிறார். எதுல சேர்த்து வைக்கிறாரு? எதுல சேர்த்து வைக்கிறாரு? இட் இஸ் so precious. ஆண்டவருடைய கண்கள்ல ரொம்ப விலையேறப்பட்டது, ரொம்ப ரொம்ப விலையேறப்பட்டது. மனுஷன் புலம்புறதை காட்டிலும் கர்த்தரிடத்துல ஜெபிப்பது நல்லது, நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வில்லியம் கேரின்னு ஒருத்தர் இருந்தார், இந்தியாவுக்கு வந்ததான மிஷனரி. பயங்கர பிரச்சனைகள், பயங்கர பிரச்சனைகள். அவர் இது மாதிரி வேதத்தை மொழிபெயர்த்தார் இந்திய மொழிகளில். விட்டுலாம் நினைச்சிட்டார். ஏன்னா குடும்பம் எல்லாம் போச்சு, பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க. பயங்கர பிரச்சனைகள், சோதனைகள், பாடுகள் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னார்கள். ஆனால் வில்லியம் கேரி விடவில்லை, ஜெபிக்க தொடங்கினார். ஆண்டவரே,
நான் தொடர்ந்து செய்வேன். பலன் தாரும். இந்த பாடுகள் மத்தியில் நிற்க எனக்கு பலன் தாரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் குடும்பம் விட்டு போனிருந்தாலும், என்னுடைய பிள்ளைகள் போயிருந்தாலும், எல்லோரும் மரித்திருந்தாலும் நான் தொட்ட வேலையை விடாமல் செய்வேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் என்னை அழைத்ததான அழைப்பை நான் செய்வேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எனக்காய் உயிர் கொடுத்ததான தேவனுக்காய் நான் நிற்பேன் என்று சொல்லி வில்லியம் கேரி சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்காய் பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சா கூட ஆண்டவருக்காய் நான் செய்வேன் என்று சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பல மொழிகளிலே, இந்திய மொழிகளிலே வேதாகம் கிடைத்தது என்று சொன்னார். வில்லியம் கேரி விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தொடர்ந்து ஜெப கூட்டங்களை நடத்த வேண்டும். தொடர்ந்து சுவிசேஷம் சொல்ல வேண்டும். தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் முடிவை கொண்டு வருவார். கர்த்தர் முடிவை கொண்டு வருவார் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லை என்னிடத்தில். என் பேனாவை நிரப்பதற்கு கூட, மை வாங்குவதற்கு கூட என்னிடத்தில் காசு இல்லை. ஆனால் நான் எழுதுவதை விடமாட்டேன். ஹல்லேலூயா. காகிதங்களை எல்லாம் எரித்தார்கள் எழுத விடாமல். காகிதங்களை நீங்கள் எரிக்கலாம், பேப்பர்ஸ் நீங்க எரிக்கலாம், ஆனால் என்னுடைய தரிசனத்தை நீங்கள் எரிக்க முடியாது என்று சொன்னார் வில்லியம் கேரி. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னை ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்னையே எரித்தால் கூட என் தரிசனம் எரியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நாம் இந்த தலைமுறைகளுக்காய் விட்டு செல்வது பணமோ காசோ அல்ல. தரிசனத்தை விட்டு செல்ல வேண்டும். ஒரு பார்வையை விட்டு செல்ல வேண்டும். ஒரு தொலைநோக்கு நோக்கத்தை விட்டு செல்ல வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் போனா கூட இவர்கள் அதை செய்யும்படியாக அவளை நான் எக்யூப் பண்ண வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நான் நிற்கிறேன் என்று சொல்லுங்க. I will stand. I will stand. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, முடிச்சிடலாம். ஆண்டவர் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். 29 வாசிங்க. verse 29 வாசிக்கலாம். குடும்பத்துக்கு எதிராக, குடும்பத்துக்குள்ள இருக்கிறதான எதிரிகள், குடும்பத்துக்கு எதிராக இருக்கிறதான எதிரிகள், இப்ப குடும்பத்திற்காய் நிற்கிறதான ஒரு தேவனை நீங்கள் படிக்க போகிறீர்கள். இது குடும்ப விடுதலை கூட்டம் என்று நான் அறிவித்திருந்தேன். இந்த வசனங்கள் எல்லாம் குடும்பம் சார்பாக நீங்கள் வாசிக்க வேண்டும். இங்கே ஒரு குடும்பம் மாற்றத்துக்குள் கடந்து வர போகிறது. அதுக்காக தான் இவ்வளவு சீனு, அதுக்காக தான் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு நேரம் கொடுத்ததான இன்ட்ரோ எல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் மாறுறதுக்காக. வாசிங்க, verse 29 வாசிங்க. முன்பாக விழுந்து அவங்க ஓடி போகல, அங்கே தான் இருந்தாங்க. நமக்கெல்லாம் விடுதலை கிடைச்சுனா ஓடி இருப்போம். ஆனா அவர்கள் அங்கே இருந்தார்கள். தெய்வ நோக்கம் நிறைவேறும்படியாக அவர்கள் அங்கே இருந்தார்கள். அப்பொழுது அவன் கேட்கிறான், என்ன கேட்கிறான் வாசிங்க. ஆண்டவர்களே, தேவனுடைய பிரதிநிதிகளே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். கைகளை தூக்கி சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசு அறிவித்திற்காகத்தான் உள்ளதுக்கு போட்டிருக்கிறாங்க. இப்ப அவங்களே அவங்க வாயிலிருந்து அந்த சிறை அதிகாரியே கேட்கிறாரு, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? கையை தூக்கி சொல்லுங்க. இந்த கொஸ்டின் உங்க குடும்பத்துல வேணுமா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த கேள்வியை என் கணவர் கேட்கணும். இந்த கேள்வியை என் பிள்ளைகள் கேட்கணும். இந்த கேள்வியை ஜெப கூட்டங்களில் வருகிறதான பிள்ளைகள் கேட்க வேண்டும். நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து மகிமைப்படுத்துங்க. It is the work of the Holy Spirit. நீங்க ஒண்ணுமே செய்யல. என்ன பண்ணீங்க? நீங்க ஏதாவது பண்ணீங்களா? பாடி துதிச்சு ஜெபம் பண்ணீங்க. ஆனா அவன் என்ன கேட்கிறான்? நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? கைகளை தூக்கி சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முட்டாள்தனமா தானே இருக்குது. பாட்டு பாடுறது முட்டாள்தனமா தானே இருக்கும். ஜெப கூட்டம் வர்றது முட்டாள்தனமா தானே இருக்கும். தேவனை விட உன்னுடைய கல்வி பெரிதல்ல. Your education is not God. God is omniscient, all-knowing God. சகலவற்றையும் அறிந்தவர். அவருக்கு போதிப்பவன் எவனும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. லாஜிக், அறிவு இதெல்லாம் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல போட்டு ஒதுக்கி வச்சிடலாம். அதெல்லாம் சரண்டர் பண்ணிருங்க. ஆண்டவர் யூஸ் பண்ணுவார்.
It will be used. Your knowledge, your gifts, your skills will be used. But they are not God. Just because something is useful, don't promote it as God. சில விஷயங்கள் வேலை செய்யும். உங்கள் அறிவு உங்களுக்கு வேலை செய்யும். உங்கள் வேலை செய்யும். உங்க பணம் கிரியை செய்யும். அதுக்கு ஒரு லாபம் உண்டு. ஒரு லாபம் ஒரு விஷயம் கொடுக்கறதுக்காக அது கடவுளா மாறிட முடியாது. அவைகளால் செய்ய முடியாததை ஆண்டவர் செய்வார். அதனால அவைகளை பிரதானப்படுத்தி நாம் வாழ வரவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனை நம்பி வந்திருக்கிறோம். கைகளை தூக்கி சொல்லுங்க. That should be your commitment. இந்த ராத்திரி வேளையில என்னுடைய பெரிய அர்ப்பணமே என்ன தெரியுங்களா? எனக்கு ஞானம் கொடுத்த தேவனை நான் என்னுடைய வாழ்க்கையில ஞானமாய் வைத்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு தெரியாததையும் போதிக்கிறதான ஆவியானவரை பெற்றிருக்கிறேன். ஆட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? என்னுடைய பவர்லாம் யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. நான் அதிகாரி தான், நான் சிறை அதிகாரி தான். எனக்கு பவர் இருந்துச்சு, உன்னை தூக்கி நான் உள்ள போட்டேன். ஆனா ரட்சிக்கப்படுவதற்கு என்னுடைய அதிகாரம் எனக்கு உதவி செய்ய முடியாது, என்னை அது காப்பாற்ற முடியாது என்று நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் என்று அதிகாரி சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, சில நேரங்கள்ல என்ன இயேசு என்ன ஜபத்துக்கு போற, என்ன சர்ச்சுக்கு போற, குடும்பத்திலே சொல்லுவாங்க சில பேர். அவங்களே அவங்க வாயால சொல்லுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? ராமீன் சத்தமா சொல்லுங்க. அப்ப அந்த பவுல் என்ன சொல்லுகிறார்? நீ கர்த்தராகிய இயேசுவை வாசிங்க, verse 31 வாசிங்க, 31 வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அப்பொழுது நீயும் வீட்டாரும், எல்லாம் சொல்லுங்க, you and your household. உன் வீட்டார் சொன்னா உன் வீட்ல உள்ளதான வேலைக்காரங்க முதற்கொண்டு நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம், நன்றி செலுத்துங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். இயேசுவை நம்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ரோம சாம்ராஜ்யம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, இயேசு உன்னை காப்பாற்றுவார் என்று பவுல் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராத்திரியா கூட்டு போறான் வீட்டுக்கு. தன்னுடைய பவரை தப்பா யூஸ் பண்ணவன் இப்ப பவுலும் சீலாவை வீட்டுக்கு கொண்டு போறான். வீட்டுல போயிட்டு என்ன பண்றாங்க? இயேசுவை பத்தி சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காணவள கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நுழைய முடியாத வீடுகளுக்குள் ஆண்டவர் நம்மை கொண்டு செல்வார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அந்த வீட்டினுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது எப்பேற்பட்டதான பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு உள்ளே நுழைவார், நம்மையும் உள்ளே கொண்டு செல்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ மனிதர்கள் காலடித்து வைக்கிறதான வீடுகள் ரட்சிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லோரும் ரட்சிக்கப்படுகிறார். கைகளை உயர்த்தி. ரட்சிக்கப்பட்டாங்க. என்ன செய்யணும்? ராத்திரியோடு ராத்திரியா நாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறோம் ஐயா, நாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறோம். எல்லாருக்கும் தண்ணியை ரெடி பண்றாங்க. ராத்திரோடைய ராத்தியா அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இதுதான் பெரிய அற்புதம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். குடும்பமாய் ஞானஸ்தானம் எடுத்து சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். குடும்பமாய் ஞானஸ்தானம் எடுத்து சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். சபையை பார்த்திராத கண்கள் சபைக்கு கடந்து வந்து தேவனை ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க. நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த வீட்டுல சந்தோஷம் பெருகியது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தற்கொலை பண்ணணும்னு சொல்லி கண்ணீரோடு கூட இருந்த மனுஷன். அந்த வசனத்தை வாசிங்க. சந்தோஷம் பெருகி இருந்தது. வாசிங்க. 34 வாசிங்க. ம் 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 மன மகிழ்ச்சியா இருந்தாலும் சத்தமா சொல்லுங்க. மனம் எல்லாம் சத்தமா சொல்லுங்க. மன மகிழ்ச்சியா இருந்தா. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கதை ஏன் சொல்றேன்னா, முதல்ல நம்ம என்ன படிச்சோம்? ஒரு சபையில எல்லாம் கூடி ஆராதித்த பொழுது சர்ச்சில் ஒன்று போல சேர்ந்து ஊழியம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடி வந்திருந்தாங்களா? ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா? இப்போ பரிசுத்தாக 2 பேர் அனுப்பிச்சு விட்டாரா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுறதா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையோடு நிற்க வேண்டும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. சபையோடு நிற்க வேண்டும். ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுப்பார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. God will give a sign. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
கர்த்தர் உங்க குடும்பத்தார்கள் ரட்சிக்கப்படும்படியாய், விடுதலை ஆடும்படியாய் அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதன் நீளம் அதிர்வதா இருக்கலாம், சிறைச்சாலை குலுங்குவதா இருக்கலாம், சங்கிலிகள் உடைவதா இருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏதாவது ஒரு சைன், ஏதாவது ஒரு கனவு, ஏதாவது ஒரு தரிசனம், ஏதோ ஒன்று அவர்களை தொடும்படியாய் ஆண்டவர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அந்தியோக்கியா சபை பவுலுக்காகவும் பர்னபாசுக்காகவும் சீலாஸ்க்காகவும் தீமோத்தேயுக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருந்தது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். சத்தமா சொல்லுங்க. ஜாமீன் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, ஜெபித்துக் கொண்டிருந்தபடியால் விடுதலை கிடைத்தது. பவுலுக்கும் சீலாவுக்கும் மட்டுமல்ல, சிறை அதிகாரிக்கும் ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு அல்லேலூயா சொல்லி கையை நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்து. நீங்க அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னு நான் விரும்புறேன். நீங்கள் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். உங்களுக்கு என்னென்ன காரியங்களுக்கு விடுதலை வேணுமோ அந்த ராத்திரி விடுதலை விசுவாசத்தோடு கூட இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. அது என்ன விடுதலையா இருக்கலாம்? ஒரு கடன் பிரச்சனையில விடுதலையா இருக்கலாம், ஒரு விபச்சார இச்சையிலிருந்து விடுதலையா இருக்கலாம், ஒரு கணவன் ரட்சிப்பினுடைய விடுதலையா இருக்கலாம், பிள்ளைகள் சரியாவதனுடைய விடுதலையா இருக்கலாம், சர்ச்சைக்கு ஒரு விடுதலையா இருக்கலாம். எந்த ஒரு விடுதலையாக இருந்தாலும் இந்த ராத்திரி வேளை கண்களை மூடி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை சாரும், எங்களுக்கு ஒரு விடுதலை சாரும் என்று சொல்லி கேட்டு பாருங்க. Let's pray. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. I want you to pray. நீங்க every one of you should be praying. எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. பவுலும் சீலாவும் ஜெபித்தது போல இந்த ராத்திரி வேளையில ஜெபிப்போம். எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே சௌக்கியம், இயேசுவின் நாமத்தினாலே சுகம், இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம், இயேசுவின் நாமத்தினாலே பெரிய மாற்றங்கள் நிகழ்வதாக என்று சொல்லுங்க. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. எங்களை ஜெபங்களை கேட்ட கிருபைக்காய் நன்றி. சகல மகிமை உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.